ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இப்போ வந்து மேங்கோ சீசனுங்க. அந்த மேங்கோ வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அதே போல் தான் நம்ம ஒரு மாங்காய் வச்சு ரொம்பவே சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு மேங்கோ புட்டிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம அகர் அகர் ஜெலட்டின் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்தப்போல் மாங்காவோட அளவை மாற்றிக்கலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை வந்து நல்லா செத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா செத்தி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். விதை பகுதியை விட்டுட்டு அந்த மாங்காவோட பல்ப் அந்த சதை பகுதி எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு ரெண்டும் அந்த விதையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சதைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடு ரெண்டு பகுதி கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி விதை பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கின் அதாவது சதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்த எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பெருசாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பேஸ்ட்டாக கிடைக்காது. அதனால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாங்காயில் அந்த விதையோட ஸ்கின் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம அரைக்கும் போது அது வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அப்போ நமக்கு புட்டிங் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாங்காய் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவு, அதாவது 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மேங்கோ பேஸ்ட்டை ஒரு எந்த வானலில் நம்ம செய்ய போகிறோமோ அதுலேயே சேர்த்துக்கோங்க. இதோட க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒரிஜினல் கலரே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா மாங்காய் கலருக்கு நல்லா க்ரீன் கலராக வேணும் அப்படின்னா நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு சைடில் அப்படியே வச்சுருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டு கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு சைடில் வச்சுருங்க. நம்ம மாங்காய் வந்து கொதிக்க வச்சிடலாம். அந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லா திக்காகி வரணும். நல்லா நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்து ஒரு நிமிஷத்தில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் அரை கப் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் சேர்த்துட்டு நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாங்காவோட புளிப்புக்கு தகுந்தா போல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காக பாருங்கள், அல்வா மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு ஒரு கப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், ஆற நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா அவ்வளோ சில்கியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே நான் ஒரு 3 கிளாஸ் குட்டி பவுல் 2 எடுத்திருக்கேன். இதில் தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் எதில் வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த கிளாஸ்லலாம் ஊற்றிக்கலாம். நமக்கு ஆற நல்லா திக்காகி நல்லா ஸ்டிஃப் ஆகும். நல்லா புட்டிங் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஊற்றுனதும் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா செட் ஆகணும். செட் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் டிமோல்ட் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் மேலே வந்து கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்க்கவே 2 லேயர்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். அதனால் போட்டுக்கிறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா அவ்வளோ சில்கியாக நல்லா அது வந்து நம்ம ஜெலட்டின் சேர்க்காமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்குறது வரைக்கும் பாய்.